நெறைய உண்மை சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸ்பெசிஃபிக்கா இத நீங்க சூஸ் பண்றதுக்கான காரணம் அப்படிங்கிறது, ஏதோ ஒரு வகையில உங்கள அது ஸ்ட்ராங்கா வந்து ஒரு பாதிச்சிருக்கும் இல்லையா? அதுக்கு என்ன காரணம்னு நெனைக்கிறீங்க? ஆமாமா. கண்டிப்பா இது சொல்லியே ஆகணும். உண்மை சம்பவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெறைய இருக்கு. அதுல நான் வந்து நான் வந்து கொரோனாக்கு அப்புறம் கேள்விப்பட்ட விஷயங்கள் நெறைய பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீமேல் அபியூஸ். இது வந்து குற்றங்கள் நெறைய நடக்குது. தமிழ்நாட்டையே குலுக்கிய சம்பவம்னு கூட சொல்லலாம். அந்த மாரி சம்பவங்கள்லாம் தமிழ்நாட்ல நடந்திருக்கு. அதெல்லாம் நான் படிச்சேன். படிக்கும்போது சரி இதுலேருந்து ஒண்ணு ஏதாவது எடுத்து ரிசர்ச் பண்ணுவோம்ன்னு பண்ணும்போது தான் எனக்கு ஒரு 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 இடம் கிடைச்சது. ஆரம்பம் எனக்கு நல்லா தெரிஞ்சுது. எல்லா பேப்பர்லயும் கொட்ட கொட்டையா பெருசா போட்டிருந்தாங்க. டிவில எல்லா எல்லா இடத்துலயும் வந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு 6 மாசம் காணாம போச்சு. என்ன ஆச்சுன்னே தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எங்கேயோ ஒரு ஒரு பக்கத்துல போட்டிருந்தாங்க. இது இந்த மாரி நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது இடைப்பட்ட காலங்கள்ல என்ன நடந்துச்சு? ஏன் அது என்ன எங்க போச்சு? இது எப்படி நடந்தது? அப்படின்னு மக்களுக்கு தெரியவே இல்ல. அந்த பக்கங்கள புரட்டி தான் படிக்காத பக்கங்கள் எடுத்திருக்கேன்.